Now we are going to see Unit 1 Sea Turtles. கடலில் நிறைய உயிரினங்கள் வாழுதுங்க. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது sea turtles. ஓகே, ஸோ இப்போ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். Most of us have seen a tortoise in a zoo or a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. There are 7 species of marine or sea turtles in the world. Of them, 5 are found in India's coastal waters. The olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead and the leatherback. Compared to most tortoises, sea turtles are huge. Even the smallest species, the olive ridley, weighs up to 35 kg when fully grown. The largest of them all, the leatherback, grows to the length of 2.2 meter and each could weigh as much as 700 kg. So students, most of us have seen tortoise. நம்ம எல்லாருமே tortoise பார்த்துருக்கோம். அது எல்லாமே ஜூவில் இல்லை ரெப்டைல் பார்க்கில் இருக்கும். You know what is the meaning of reptile? ரெப்டைல் அப்படின்னா ஊர்வன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஜூலையோ உயிரியல் பூங்காவில் அப்படின்னா ஜூனா உயிரியல் பூங்காவில் ரெப்டைல் பார்க்கில் இதெல்லாம் பார்த்துருப்போம், டாட்டாய்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையை சேர்ந்தது தான் இந்த sea turtle கூட. However, not many would have seen its marine relative, the sea turtle. ஆனால் இதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருக்க முடியாது, ஏன்னா இது கடல் வாழ் உயிரினம். அதனால் ஸோ this is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. இது அதோடைய வாழ்நாள் ஃபுல்லாக கடலில் தான் வாழுவாங்க. ஸோ there are 7 species of marine or sea turtles in the world. உலகத்திலேயே 7 வகையான ஸ்பீஷிஸ் அப்படின்னா 7 வகையான கடலாமைகள் இருக்குது. ஸோ sea turtlesனால் கடலாமைகள் இருக்குது. அந்த கடலாமைகள் 7 வகையான கடலாமைகளில் 5 வகை நம்ம இந்தியாவுடைய கோஸ்டல் வாட்டர்ஸ்லேயே இருக்குது. அதாவது இந்திய கடல் பகுதிகளிலேயே 5 வகையான sea turtles இருக்குது. ஸோ இதில் the olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead and the leatherback, இதுதான் 5 உயிரினங்கள் நம்மளுடைய இந்திய கடல் பகுதிகளில் வசிக்கக்கூடியது. Compared to most tortoises, sea turtles are huge. கடலாமைகள்லேயே நிறைய they are huge, ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷஸ், த olive ridley, weighs up to 35 kg. olive ridley அப்படிங்கிறது fully grown up அப்படின்னா என்னென்னா முழுசாக அது வளர்ந்தப்போ அதோடைய வெயிட் 35 kg வரைக்கும் இருக்கும், 35 கிலோ வரைக்கும் அது இருக்கும். ஸோ இருக்கிறதுலேயே the largest of them all, the leatherback, rose to a length of 2.2 meter. இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசாக வளரக்கூடியது இந்த leatherback அப்படிங்கிற வகை தான். ஸோ அது 2.2 மீட்டர் அளவுக்கு உயரம் வளர்ந்துரும், நீளம் வளர்ந்துருக்கும். அதே மாதிரி அதோடைய கேஜி 700 kg வரைக்கும், அவ்வளோ வெயிட் வரைக்கும் அது வளரக்கூடியது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது sea turtles live their life entirely in the oceans, but they still have a connection with land. They must come ashore to lay eggs. Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. The olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coast. Sea turtles அவங்கெல்லாம் they live their life entirely in the oceans. அதோடைய ஓஷன்ஸ்னால் பெருங்கடல்கள். அந்த பெருங்கடல்லே தான் அதோடைய முழுமையான முழுமையாக அதோடைய வாழ்க்கையை அங்கே தான் செலவிடும். பட் தே ஸ்டில் ஹாவ் கனெக்ஷன் வித் லேண்ட். ஆனால் அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது, லேண்டோட, நிலப்பகுதிகளோட. வாழ்நாள் முழுக்க கடலில் வாழ்ந்தாலுமே நிலப்பகுதிகளோட அதுங்களுக்கு தொடர்பு இருக்குது. எப்போ அப்படின்னா they must come ashore to lay eggs. அவங்களுடைய முட்டை இடுற அந்த காலத்தில் அது கரையை சேரும். ஸோ அஷோர் அப்படின்னா கடற்கரையை சேர்ந்து அங்கே தான் அதுங்களோட முட்டையை இடும். லே எக்ஸ்னால் முட்டை இடுதல். ஸோ டுடே 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. ஸோ இந்த மாதிரி 4 sea turtle வகையான sea turtles அதெல்லாம் ரொம்ப they have become ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அதோட இதெல்லாமே ரொம்ப ரேர்னா ரொம்ப அரிதாக இருந்துகிட்டே வருது. ஏன் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா the olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coast. அதான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது olive ridleys தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது turtles are different from tortoises.
ஸோ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதை வந்து எழுதணும். ஸோ அது ஒரே ஆர் டிஃப்ரெண்ட், அதை விட இது வித்தியாசமானது. ஏன்னா அது வந்து கடல் வாழ் உயிரினம். இது வந்து ஆற்றங்கரையில் அந்த எல்லா இடத்துலையும் வாழக்கூடியது. Turtles are sea animals. Yes, so it is true. There are 7 kinds of sea turtles in the world. உலகத்தில் 7 வகையான உயிரினங்கள் இருக்குது. Yes, it is correct. So sea turtles are very small. They are not very small. அதுங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். So it is false. Turtles come ashore to lay eggs. Yes, it is correct. ஸோ அதனால் it is true. அதெல்லாம் வந்து நிலங்களோட தொடர்புடையது. ஏன்னா அது முட்டையிடுறதுக்காக நம்ம நிலப்பகுதிக்கு தான் வருது. Sea turtles come to rest on land. அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக லேண்டுக்கு வராங்களா? இல்லை, அது வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வர மாட்டாங்க. இட் வில் கம் டு த ஷோர் ஒன்லி டு லே எக்ஸ். ஸோ அதனால் இட் இஸ் ஃபால்ஸ். Olive ridleys are the only sea turtles seen on Indian shores. இல்லை, இன்னும் 4 வகையான டர்ட்டில்ஸும் இன்னும் இந்தியன் சீல இருக்குது. எஸ், ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பாருங்கள், அதோடைய பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள். சீ டர்ட்டில்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். கடல்லேருந்து எப்படி வருதுங்க பாருங்கள் அவங்கெல்லாம். Okay, in most parts of the world, olive ridleys come ashore alone to lay their eggs. However, Odisha is only one of the 3 places in the world where a phenomenon known as mass nesting in Aribada take place. On certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. ஸோ இங்கே வந்து உலகத்திலேயே ஆலிவ் ரிட்லீஸ் வந்து நிறைய முட்டையிடுறதுக்கான இது வந்து இருக்குது. இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா ஒடிஷாவில் நடக்குது. உலகத்திலேயே 3 இடங்களில் தான் இது மாதிரி நடக்குது. மாஸ் நெஸ்டிங், எல்லோரும் ஒட்டுக்காக சேர்ந்து வந்து நெஸ்ட் பண்ணுறது. ஸோ அதில் ஒடிஷா பிளேஸும் வந்து ஒன் ஆஃப் த பிளேசஸ். அங்கே தான் வந்து நிறைய ஒட்டுக்காக வந்து எல்லா டர்ட்டில்ஸும் வந்து முட்டையிடுறதுக்காக வரும் அந்த ஒரு சீசனில். ஓகே, நெக்ஸ்ட், பிட்வீன் த months of January and March, female olive ridleys come ashore at night to lay their eggs. This is quite a problem for them as the turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. The turtle has to haul itself laboriously onto the beach. Then it chooses a spot well away from the high tide line. Here it scoops out a nest cavity 45 cm deep into which it lays about 100 eggs. Each egg is in the shape and size of the table tennis ball. Once all the eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. That done, it returns to the sea. The eggs are left to incubate under the warmth of the sun. In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. They collect the eggs for eating. Jackals, domestic dogs and pigs too dig up and eat the eggs by following the scent left by the turtle. Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. The hatchlings slash open the leathery eggshell with the help of a tiny egg tooth. This is like a razor blade at the tip of the hatchling's snout. When most of the eggs have hatched, the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. From here, they make a hurried dash to the sea. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, between the months of January and March, female olive ridleys come ashore at night to lay their eggs. எப்போ வந்து அவங்களோட முட்டையிடுறதுக்கு வருவாங்க அப்படின்னா, ஜான்வரி அண்ட் மார்ச் அந்த மந்த்ஸ்குள்ளார வருவாங்களாம். அந்த 2 மந்த்ஸ்குள்ளார, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், அந்த 3 மந்த்ஸ்குள்ளார வந்து அதுங்களோட முட்டையிடுறது அந்த சீசன். So this is quite a problem for them as a turtle's front flippers enable to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. டர்ட்டில்ஸ்க்கு எப்பயுமே ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளிப்பர்ஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் தெம் டு ஸ்விம். அது வந்து அவங்கள அழகாக நீந்துறதுக்கு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி, எந்த ஒரு சிரமமும் இல்லாமல், கிரேஸ்ஃபுல்லினா அழகாக, எஃபர்ட்லெஸ்லினா எந்த ஒரு கடினமும் இல்லாமல் அவங்க வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃப்ளிப்பர்ஸ். ஆனால் வந்து அந்த ஃப்ளிப்பர்ஸ் வந்து லேண்டில் வரப்போ இட் வில் பி யூஸ்லெஸ். அதால் எந்த ஒரு ஹெல்ப்பும் இருக்காது.
அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரும், மொல்ல தான் வரும். The turtles has to haul itself laboriously on the beach. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மொல்ல தான் வந்து நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரும். லெபோரியஸ்லியாக ரொம்ப கடினமாக உழைச்சி தான் அது வந்து அந்த பீச்சில் நடக்க முடியும். Then it chooses a spot well away from the high tide line. ரொம்ப கடல் நீர் வந்து தாக்காத அளவுக்கு ரொம்ப தூரத்தில் போய் தான் அதோடைய முட்டைகளிடும். ஹியர் இட் ஸ்கூப்ஸ் அவுட் அ நெஸ்ட் குவாவிட்டி 45 சென்டிமீட்டர் டீப். அங்கே அது என்ன பண்ணுவோன்னா 45 சென்டிமீட்டர் வந்து கீழே ஆழமாக வந்து அதை வந்து பறித்து அதுக்கப்புறம் அதோடைய லெக்ஸை வந்து இது பண்ணும். அது எப்பயுமே வந்து 100 முட்டைகளுக்கு குறையாமல் வந்து அது முட்டையிடும். ஸோ ஒவ்வொரு எக்கும் வந்து ஒவ்வொரு டேபிள் டென்னிஸ் சைஸில் இருக்கும். ஸோ டேபிள் டென்னிஸ் பால் சைஸில் இருக்கும். ஒன்ஸ் ஆல் தி எக்ஸ் ஆர் லேட், எல்லா லெக்ஸும் லே பண்ணதுக்கப்புறம் இந்த டர்ட்டில் என்ன பண்ணுன்னா இட் ஃபில்ஸ் த கேவிட்டி, அந்த பறிச்சது இல்லையா அந்த குழியை வந்து அதை மூடிட்டு போயிடும். அதை வந்து இட் கேமஃப்ளேஜஸ், அதை வந்து என்ன பண்ணணும்னா அதை மணல் போட்டு நிரப்பிட்டு இந்த நெஸ்ட் பை டாஸிங் சாண்ட் அந்த சாண்டை வச்சு மணல் வச்சு அதை வந்து அப்படியே கவர் பண்ணிவிட்டு அதோடைய ஃப்ளிப்பர்ஸ்லேயே இதெல்லாம் செய்யும். ஸோ தட் டன் இட் returns to the sea. The eggs are left to incubate under the warmth of the sun. அதுக்கப்புறம் அந்த முட்டைகள் எல்லாம் வந்து இந்த சூரியன் வெப்பத்திலேயே வந்து அது என்ன ஆகும்னா இது இன்குபேட் ஆகும். அப்படியே வந்து அது மொள்ள வளர ஆரம்பிக்கும், டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன் மெனி பிளேசஸ் அரவுண்ட் த வேர்ல்டு, இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் வந்து நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they follow the tracks of the turtle to its nest. அதோடைய நெஸ்ட், அதோடைய முட்டையிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்த வந்து அவங்க ட்ராக் பண்ணி போய் அந்த எக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி they are using it for eating, சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜாக்கல்ஸ் அண்ட் டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் தோண்டி என்ன பண்ணுவாங்கன்னா டிக் அப் அப்படின்னா தோண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்குது அப்படின்னா அதோடைய வாசனை வச்சு, அந்த டர்ட்டிலோடைய வாசனை, சென்ட்னா என்னது வாசனை, அந்த வாசனையை வச்சு அதுங்களாம் வந்து மோப்பம் பிடிச்சி அந்த ஜாக்கல்ஸ் அந்த டொமஸ்டிக் டாக்ஸ் எல்லாம் அந்த நாய்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா அதோடைய முட்டைகளெல்லாம் சாப்பிட்ரும். Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. அது மாதிரி அவங்க மக்கள் எல்லாம் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஜாக்கல்ஸ் டொமஸ்டிக் டாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டது போக மீதி இருக்கிறது அதெல்லாம் தப்பிச்சு வர அந்த எக்ஸு வந்து 45 60 நாளுக்குள்ளார அது வந்து அதுக்கப்புறம் வந்து அது வந்து பறிச்சிடும். அப்படியே ஹேட்ச்னா பறிக்கிறது. இந்த ஹேட்ச்லிங்ஸ், அந்த பறிச்ச அந்த ஹேட்ச்லிங்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஸ்லாஷ் அப்போன்னா அப்படியே கட் பண்ணி என்ன பண்ணுவோன்னா அதோடைய லெதரி எக்ஷெல், அது மேலே வந்து ஒரு லெதரி எக்ஷெல் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோன்னா லெதரினா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை வந்து டைனி எக் டூத் வச்சு அதோடைய சின்ன குட்டி பற்களை வச்சு அதை என்ன பண்ணுன்னா அதை கடிச்சு அது மேலே வெளியில் வந்துடும். இட் இஸ் லைக் a razor blade at the tip of the hatchling's snout. அதோடைய மூக்கில் ஒரு சின்ன இது இருக்கும், ஒரு சின்ன ஊசி மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணும் பிளேடு மாதிரி இருக்கும், அதை வச்சு கட் பண்ணி அதை மொல்ல வெளியில் வரும். அந்த ஹேட்ச்லிங்ஸ் எல்லாமே அந்த குட்டி அந்த குஞ்சுகள்லாம் அப்படியே மொல்ல வெளியில் வரும். when most of the eggs have hatched, the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ் எல்லாம் வந்து பறிச்சதுக்கப்புறம் இந்த ஹேட்ச்லிங்ஸ் எல்லாமே வந்து மொல்ல அது வந்து அந்த சாண்டில் மொல்ல போய் என்ன பண்ணுவோம்னா அந்த பீச்சுக்கு சர்ஃபேஸில் அப்படியே மொல்ல வெளியில் வரும். ஸோ ஃப்ரம் தேர் தே மேக் ஹரி டேஷ் டு த சி. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கேவிட்டியிலேருந்து வெளியில் வந்து வேகமாக விரைந்து எங்கே போவாங்க அப்படின்னா சீக்கு போடுவாங்க, கடலுக்கு விரைந்து சென்றுரும் அப்படியே. அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா female olive ridleys come ashore at night to lay eggs. It is true. Yeah, correct. True. அப்புறம் the eggs on olive ridley are in the shape and size of a cricket ball. ஸோ olive ridley அதோடைய எக்ஸ் வந்து ஒரு கிரிக்கெட் பால் சைஸில் இருக்குமா, இல்லை டென்னிஸ் பால் சைஸில் இருக்கும். Okay, so that is false. Ridleys come to lay eggs in the month of January. Yes, of course. அது வந்து ஜனவரி டு மார்ச்சில் தான் வந்து லே பண்ணும். எஸ், இட் இஸ் கரெக்ட். ஸோ இட் இஸ் ட்ரூ. த டர்ட்டில்ஸ் யூஸ் தியர் ஃப்ளிப்பர்ஸ் அண்ட் மேக் அ ஹாலோ ஃபார் தியர் நெஸ்ட். ஸோ அவங்க வந்து அதோட ஃப்ளிப்பர்ஸ் வச்சு ஒரு நெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நெஸ்ட்னால் என்னது கூண்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் கரெக்ட். ஸோ ட்ரூ. And the hatchlings use a tiny egg tooth to come out of the eggs. ஆமாம், அந்த எக்ஸிலேருந்து வெளியில் வரத்துக்கு அது என்ன பண்ணும், அதை சின்ன பற்களை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா மொல்ல அதை கிழிச்சு அந்த லெதரி அந்த எக்ஷெல்லை கிழிச்சு அது வெளியில் வரும். எஸ், இட் இஸ் ட்ரூ. ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, many of these tiny hatchlings weigh
which weigh less than 20 grams each will not even reach the sea. ஸோ ரொம்ப கம்மியாக வெயிட் இருக்கிறது 20 கிராமுக்கு கம்மியாக இருக்கிற அந்த ஹேச்லிங்ஸ் எல்லாமே வந்து அதால் வந்து கடலை வந்து ரீச் பண்ண முடியாததால் இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க, இந்த பிக்சரில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து தே cannot. ஸோ தே வில் ஃபால் ப்ரே டு த கிராப்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ஈவன் பிஃபோர் தே ரீச் த வாட்டர். அவங்க அந்த மறைவிடத்துலேருந்து அந்த கடலுக்கு வரத்துக்குள்ளார தே ஃபால் ப்ரேனா வந்து அவங்க வந்து இரையாயிடுவாங்க. எதுக்கு? கிராப்ஸ்னால் நண்டுகளுக்கு, இல்லை ஆர் பேர்ட்ஸ் ஏதாவது ஒரு பேர்ட்ஸ் பார்த்தாலும் அதை சாப்பிட்ரும். ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸ்க்கு இல்லை கிராப்ஸ்க்கெல்லாம் வந்து அதுங்கெல்லாம் இரையாயிடுங்க வாட்டரை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி. மோஸ்ட் ஆஃப் தோஸ் தட் டு மேக் இட் இன் டு திஸ் வாட்டர் will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. So இந்த மாதிரி வந்து நிறைய இவங்க தப்பிச்சு தண்ணிக்குள்ளார போகிறதுக்குள்ளார என்ன ஆகிடுச்சுன்னா வழியில் நிறைய அதோடைய எதிரிகளெல்லாம் வந்து அதுங்கள சாப்பிட்ருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தப்பிச்சு வர்றது தான் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பெருசாகி நம்ம வளரும். ஸோ இன்ஃபேக்ட் சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் தட் ஒன்லி 1 in every 1000 hatchlings become an adult. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட்னா அறிவியல் அறிஞர்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்டிமேட்னா தோராயமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1000 ஆமை குஞ்சுகள் வந்திருந்தால் அதில் வந்து 1 தான் வந்து வளர்ந்து பெருசாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு சிலது என்ன பண்ணுதுன்னா வர வழியிலே அழிஞ்சிரும், ஒரு சிலது வந்து வர வழியில் கிராப்ஸோ இல்லை பேர்ட்ஸோ அதெல்லாம் சாப்பிட்றதுனால அது அழிஞ்சு போயிடுது. ஸோ இட் இஸ் பெர்ஹாப்ஸ் டு என்ஷூர் தட் enough hatchlings survive to keep the species going that the sea turtles lay so many eggs. இவ்வளோ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான எக்குகள் வந்து அது வந்து லே பண்ணாலுமே வந்து அதில் உயிர் வாழ்கிறது என்னவோ, தப்பிக்கிறது என்னவோ, பிழைக்கிறது என்னவோ ரொம்ப கம்மி தான். ஸோ சர்வைவ் அப்படின்னா பிழைக்கிறது. ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங் இன் த ஓப்பன் ஓஷன், த ஃபீமேல் hatchlings that have become adults return to the same beach where they were born. அதே மாதிரி எங்கே வந்து ஒரு ஃபீமேல் ஹேட்ச்லிங், ஒரு ஃபீமேல் அந்த ஆமை குஞ்சு எங்கே வந்து அது வந்து ஹேட்ச் ஆச்சோ, எங்கே வந்து அது வந்து முட்டையிலேருந்து வெளியில் வந்துச்சோ அதே பீச்சுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது திருப்பி அதே பீச்சுக்கு அது வந்து திருப்பி போகும். எங்கே அது பிறந்துச்சோ அதே பீச்சுக்கு அது திரும்பி போயிடும். ஸோ தே கம் தேர் டு லே தேர் ஓன் எக்ஸ். அதோடைய முட்டைகளும் வந்து அங்கே தான் பறிக்கிறதுக்காக அது வந்திருக்கும், அதோடைய முட்டைகளும் அங்கே தான் அது இடும். ஸோ ஹவு தே மேனேஜ் டு ஃபைண்ட் த பிளேஸ் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் இன் த சீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெனி மிஸ்ட்ரிஸ் ஆஃப் த ஃபேசினேட்டிங் ரெப்டைல்ஸ். இருக்கிறதுலையே ஒரு புதிரான விஷயம் இதுதான். மிஸ்ட்ரிஸ்னால் புதிர். ஸோ புரியாத ஒரு புதிராக இருக்குது. என்ன அப்படின்னா, எப்படி வந்து அத்தனை வருஷம் கழித்து அந்த அவ்வளோ இதுலேயும் கடலில் வந்து இப்போ நம்மளால் வந்து லேண்ட்லேயே நம்மளால் ஒரு சில பிளேசஸ் எல்லாம் வந்து நம்மளால் இதுதான் அப்படின்னு கண்டறிய முடியல. ஆனால் அது வந்து கடலில் இருந்தும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி திருப்பி அதே பீச்சில், நம்ம பிறந்த அதே பீச்சில் திருப்பி வந்து முட்டையிடுறது வந்து இன்னமும் வந்து எந்த அறிவியல் அறிஞர்களாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அற்புதமாக சொல்கிறாங்க. ஸோ sea turtles are among the most wonderful creatures we share this planet with. ஸோ அவங்க வந்து ஒரு அற்புதமான உயிரினங்கள். இந்த உலகத்தில் இந்த உலகத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதில்ல. ஸோ they have survived natural dangers for millions of years, but sadly human activities during the last few decades have put them in grave danger. There are many factors that threaten their survival. People hunt them for their meat or collect their eggs. Sometimes they are accidentally trapped in the nest of motorboats. Problems like pollution, dumping of plastics into the ocean, and construction activities on nesting beaches also hurt their survival. Only by systematically tackling these problems and removing these threats can we ensure that sea turtles will continue to exist in the years to come. So they have survived natural dangers. நிறைய அந்த நேச்சுரல் டேஞ்சர்ஸ் எல்லாம் கடந்து அது வந்து பிழைச்சி வந்திருக்கு அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அதாவது லட்சக்கணக்கான வருஷங்களை தாண்டி அது வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. பட் சேட்லி அவ்வளோ போராட்டங்களோட அது பிழைச்சிருந்தாலுமே சேட்லி ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் டியூரிங் த லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ், அதாவது வந்து நம்ம மனிதர்களால் ஏற்படுற நிறைய விஷயங்கள் வந்து அதை பாதிக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ பீரியட் ஆஃப் 10 years, 10 வருஷங்களை தான் நம்ம டிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே ஹாவ் புட் தெம் இன் தி கிரேவ் டேஞ்சர், அதோட அழிவுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இனி எல்லா விஷயங்களும் இருக்கலாம். ஸோ மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து இவங்களுடைய நேச்சுரல் இதை வந்து ஹேபிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொல்யூட் பண்ணிகிட்ருக்கு. அதெல்லாமே வந்து மாசுபடுத்தி அது வந்து இவங்களுடைய இனம் வந்து அழியறதுக்கான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேஞ்சர் அப்படின்னா ஆபத்து. அப்புறம் தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் தட் த்ரெட்டன் தியர் சர்வைவல். நிறைய விஷயங்கள் இருக்குது. எதுக்காகனா அவங்க பிழைக்கிறதுக்கான இதையே வந்து எல்லாத்தையும் பயமுறுத்துகிற விஷயமா இருக்குது. அவங்க பிழைக்கவே முடியல
அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ பீப்புள் ஹண்ட் தெம் ஃபார் தியர் மீட்ஸ் ஆர் கலெக்ட் தியர் எக்ஸ். அதெல்லாம் வந்து மீட்காகனா சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அதோட எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க அதை சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுதுன்னா அதோட உயிரினங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. சம்டைம்ஸ் தே ஆர் ஆக்சிடென்ட்லி ட்ராப்ட் இன் த நெஸ்ட் ஆஃப் மோட்டர் போட்ஸ். நிறைய தடவை மோட்டர் போட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கப்போ அது வந்து ஆக்சிடென்ட்லாம் நிறையா வந்து இட் இஸ் கெட்டிங் ட்ராப்ட்னா என்னது, அது வந்து பிடிபட்டுருக்குங்க. ஸோ அதனால் வந்து அது அழிஞ்சு போயிடுது. ஸோ ப்ராப்ளம்ஸ் லைக் பொல்யூஷன் என்னது, மாசுபாடு. ஸோ மாசுபாடுனால நிறைய அழிஞ்சிட்டு வருது. ஸோ டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்டு த ஓஷன், பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால, அதெல்லாம் வந்து கடலில் கலக்கிறதுனால அவங்கள ரொம்ப சிரமமாக இருக்குது. அதெல்லாம் வந்து அதுங்களை வந்து டோட்டலாக அதோட உயிரினங்களை அப்படியே குறைச்சிக்கிட்டே போயிடுது. ஸோ அதுங்களோட அழிவுகளுக்கு நம்மளே தான் காரணமாக இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆன் நெஸ்டிங் பீச்சஸ் ஆல்சோ ஹர்ட் தியர் சர்வைவர்ஸ். நிறைய இடத்துல வந்து கட்டுமான பணிகள்லாம் நிறைய செய்கிறாங்க நம்மளுடைய பீச்சஸில். ஸோ அது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி பை சிஸ்டமேட்டிக்கலி டேக்லிங் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிமூவிங் தீஸ் த்ரெட்ஸ் கேன் வி என்ஷோர் that sea turtles will continue to exist in the years to come. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து டேக்கிள் பண்ணலாம். டேக்லிங்னா சமாளித்தல். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம், பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்தா மட்டும்தான் வந்து அவங்களுடைய பயங்கள், அதுங்களுடைய அந்த பயங்கள் போக்கி அதை வந்து ஒரு சீ டர்ட்டில்ஸ் வந்து அழிந்து போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மாற்றி நம்ம செய்ய முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, முடிந்த வரைக்கும் நம்ம வந்து வரும் காலத்தில், வரும் வருடங்களில் நம்ம வந்து இந்த சீ டர்ட்டில்ஸை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எழுதினவர் வந்து யாருன்னா ஷேகர் டட்டரி. Shekhar Dattari writes popular articles on wildlife conservation and filmmaking. He has been interested in nature from childhood. He is an award-winning wildlife and conservation filmmaker. For more information on him, visit www.shekhardattari.com. ஸோ ஷேகர் டட்டரி வந்து ஹி ஹாஸ் ரிட்டன் மெனி ஆர்டிகல்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதிக்காரு. இதை பற்றினா வைல்ட் லைஃப் பற்றி, கன்சர்வேஷன் பற்றி, அதோடைய பாதுகாப்பு பற்றியும், நிறைய ஃபிலிம் மேக்கிங் பற்றியும் எழுதிக்காரு. ஸோ முக்கியமாக ஹீஸ் இன்ட்ரெஸ்டட் இன் நேச்சர், இயற்கையும் அதோடைய அந்த குழந்தை பருவத்தில் அவருடைய இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ஸோ அந்த ரைட்டிங்கில் ஹீ இஸ் வெல் வெர்ஸ்ட், அவர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கார். ஸோ அவர் நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட்க்கு போனீங்கன்னா யூ கேன் லேர்ன் அபவுட் ஹிம்.